السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் அடிவிடாமல் அப்படியே எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றாத அளப்பெருங்கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதையுமே சொல்லாமல் விட்டது கிடையாது. சாமானிய மனிதனுக்கும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவனுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் குடும்பஸ்தனுக்கும் எல்லோருக்குமே எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் அமைப்புகளையும் வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தராமல் இல்லை. ஆனால் சொல்லித் தந்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்களிலே தத்துவங்களிலே நாம் தான் ஒரு சிலவை பின்பற்றியும் பலதை விட்டு கொண்டும் இருக்கிறோம். அதற்காரணமாகவோ என்னவோ நிறைய இடையூறுகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். படித்து பட்டதாரியானவர் வேலைக்கு செல்கிறார். அவரது ஆபீஸிலே அவர் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய அவருடைய இடத்தில் இந்த வேலை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்பதாக வற்புறுத்தப்படுகிறார். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும் என்பதாக நிறைய மார்க்குகளை வாங்க வேண்டும். நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் தான் எல்லா பள்ளிக்கூடங்களை விட சிறந்தவர்கள் என்கின்ற பெயர் இந்த பள்ளிக்கு வர வேண்டும் என்பதாக படியுங்கள் என்பதாக பிள்ளைகளை வற்புறுத்துகிறார்கள். ஏன் நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை வீடுகளிலே படி முதல் மார்க் வாங்க வேண்டும் என்பதாக நாமும் நம்முடைய பிள்ளைகளை பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் என்பதாக வற்புறுத்தி கொண்டு நிர்பந்தம் செய்தே நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக்குகிறோம். வருடந்தோறும் பார்க்கிறோம். சென்ற வருடம் கூட இப்படி யாராலோ தாய் தந்தையினாலோ அல்லது சகோதர சகோதரினாலோ அல்லது நண்பனாலோ அல்லது ஆசிரியர்களாலோ அல்லது சுற்றுப்புற வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களினாலோ வற்புறுத்தப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு நீட் தேர்வை எழுதக்கூடிய நிலையை ஏற்படுத்தினார்கள். நீட் தேர்வு எழுதிட்டு வெளியே வந்த பிறகு தான் ஃபெயிலாகிவிட்டேன் என்கின்ற செய்தியை கேட்ட உடனே எத்தனை மாணவர்கள் தன்னுடைய உயிரை நீத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருந்தோம். இப்படி நிர்பந்திக்கப்படக்கூடிய எந்த ஒன்றையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை.
இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை கடுமையாக கண்டிக்கிறார். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது. மார்க்கத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், பாடம் நடாத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்நாளிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சென்ற வருடத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தோம். இன்று வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வெளிமாநிலத்திலே, இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பள்ளிவாசலில் இருந்து இமாம் தொழுதுட்டு வெளியே வர்றார். அசர் நேரம் தொழுதுட்டு வெளியே வர்றார். வெளியே வந்தவரை அந்த இமாமை வற்புறுத்தி இந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதாக 1-2 வார்த்தைகளை சொல்லும்படி அந்த இமாமை தாக்கிய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஏன் அப்படி? ஒன்றை ஒருவரிடத்திலே திணிப்பதினால், வற்புறுத்தி நிர்பந்திப்பதினால் உங்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? இஸ்லாமிய மார்க்கத்திலேயே யாரையும் அழைத்து வருவதற்கும், நீங்க இஸ்லாத்தை, ஈமானை நீங்கள் கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்பதாக யாருக்கும் யாரையும் வற்புறுத்தக்கூடியதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறது. வற்புறுத்தக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது என்பதாக சொல்லுகிறது. லக்குல் தீனுக்கும் வெளியது. உங்களுக்கு உங்களின் மார்க்கம், எங்களுக்கு எங்களின் மார்க்கம். நாம் யார் யார் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமோ அதனுடைய இறுதி முடிவை நாம் பெற்றுக்கொள்வோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டிப்படுத்தால் தெரியும் நமக்கு எத்தனை படிப்பினைகள். தலைவராக ஆட்சி செய்து கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை இந்த பூமியில் இருந்து நான் முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு மிக பெரும் வார்த்தையை முழுமையாக எடுத்துக்கொண்ட எத்தனையோ தலைவர்கள், ஒவ்வொருவர்களுடைய எதிர்ப்பையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக பயங்கரமாக இருக்கும். அபூஜஹல் நமக்கு தெரியும். அபூஜஹல் எந்த அளவிற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். அருமை நாயகத்தினுடைய வயது மூத்தவனாக இருந்தாலும் சரி, அவர் இஸ்லாத்தை இப்படி பரப்புகிறாரே, அழித்தொழிக்க வேண்டும் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர் அபூஜஹல். அவருடைய மகன் இக்ரிமா, அவரும் ஊண்டுகோலாக இருந்தார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக அழித்தொழித்திட வேண்டும் என்பதாக இருந்தார். இஸ்லாத்தை, ஈமானை, அருமை நாயகத்தை திட்டிக் கொண்டும் கடுமையான வார்த்தைகளால் வஞ்சித்துக் கொண்டும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொல்லிட்டாங்க, இக்ரிமாவை ஈமான் கொண்டவர்கள் யார் பார்த்தாலும் சரி அவருடைய தலையை கொய்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அருமை நாயகத்தினுடைய வார்த்தை அல்லவா, அதை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஆங்காங்கே எல்லோருமே சுட்டிக் கொண்டிருந்தார்கள். இக்ரிமா ஓடி போய் ஒளிந்து கொண்டார். அவருடைய மனைவி ஒரு ஈமான்தாரி. அவருடைய மனைவியின் மூலமாக இக்ரிமா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈமான் கொள்வதற்காக வேண்டி வருகிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பற்றி ஈமான் கொள்வதற்காக வேண்டி அருகாமையில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து பார்க்கிறான். தான் முன்னால் கண்ட ஒரு கனவை யோசித்து பார்க்கிறார்கள். அதை இப்பொழுது ஞாபகம் ஊட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. அபூஜஹல் அவருடைய கையிலே சொர்க்கத்தினுடைய திராட்சை பழங்கள் இருப்பதாக கனவு கண்டாங்க. யாருடைய கையிலே? அபூஜஹலுடைய கையிலே சொர்க்கத்தினுடைய திராட்சை பழங்கள் இருப்பதை அருமை நாயகம் பார்த்தார்கள். பக்கத்துல பார்க்கிறாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகாமையிலே உட்கார்ந்து கொண்டு ஈமான் கொள்வதற்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருமை நாயகம் சிந்தித்தார்கள், ஆம், அப்பொழுது நான் அபூஜஹலுடைய கையிலே சொர்க்கத்து திராட்சையை நான் கனவு கண்டேனே, அதுதான் இப்பொழுது நிகழப் போகிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இக்ரிமாவை பார்த்து கேட்டார்கள். இக்ரிமாவே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரை இந்த பூமியிலே எனக்கு எது பிடிக்காது என்று சொன்னால் உங்களைத்தான் சொல்லுவேன். எந்த மனிதர் பிடிக்காதவர் என்பதாக கேட்டால் உங்களைத்தான் சொல்லுவேன்.
வேறு எதுவெல்லாம் பிடிக்காது என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு நான் விரோதியாக இருந்தேனே. யா ரசூலல்லாஹ், இப்பொழுது எனக்கு பிடித்தது இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்தது நீங்கள் மட்டும்தான் என்பதாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதுவரை நான் செய்த தவறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே என்னை மன்னிக்க நீங்கள் துஆ செய்யுங்கள், அதுபோதும் என்பதாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அருமை நாயகம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த இக்ரிமாவை அவர் இதுவரை வைத்திருந்த அந்த பகைமையை, குறைகளை, குற்றங்களை யா அல்லாஹ் மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அது மாத்திரமல்ல, துஆ செஞ்சுட்டு சொன்னாங்க, சஹாபா தோழர்களை பார்த்து சொன்னாங்க, யாரும் இக்ரிமாவினுடைய தந்தை அபூ ஜஹலை பற்றி அவருக்கு முன்னால எதுவும் பேசாதீங்க, அவர் கஷ்டப்படுவார். ஒரு வாப்பாவை, ஒரு தந்தையை பற்றி அவருடைய மகனுக்கு முன்னால் குறைகள் சொன்னோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வருத்தப்படும். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு எதிரியாக இருந்தவர்கள். அவர்களை அருமை நாயகம் நினைக்க இருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். அத்துணை தகுதியும் அருமை நாயகத்திற்கு உண்டு. ஆனால் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்தார்கள். அவருடைய மனசு கூட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவருடைய தந்தை பற்றி, அபூ ஜஹலை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், என்னுடைய நண்பர் இக்ரிமாவுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடும், அவருடைய தந்தையை பற்றி யாரும் எதுவும் குறை சொல்லாதீங்க என்பதாக சொன்னார்கள். அருமை நாயகம் நினைத்திருந்தால் வற்புறுத்தி இருந்திருக்கலாம், நிர்பந்தத்திலே அருமை நாயகம் இக்ரிமாவை ஆக்கியிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு தகுதியிலேயும் அந்த அளவிற்கு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நிலையிலேயும் இருந்தார்கள். என்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு யாரையும் எதிலேயும் நிர்பந்திக்கவில்லை என்பதை நாம் வரலாறு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த ஆதமுடைய மகனின் எல்லோருக்குமே விரோதி ஒரே ஒருவன் தான். யார்? ஷைத்தான். ஷைத்தான் நம்மளை இந்த துன்யாவினுடைய ஒவ்வொன்றையும் கொண்டு நம்மை நிர்பந்தித்துக் கொண்டே இருப்பான். இது உனக்கு நல்லது என்பதாக தவறானதை நமக்கு திணித்துக் கொண்டே இருப்பான். ஷைத்தான் எந்த அளவிற்கு இந்த மனிதனை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காண்டி வர்றார், சுபுஹ நேரத்தில் வர்றார். வருகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு வர்ற வழியில ஒரு குழி இருக்கு, தவறி உள்ள விழுந்துடுறார். திரும்ப எழுந்து கஷ்டப்பட்டு எழுந்து என்ன செய்யறாரு, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார், தொழுதுட்டு போயிடுறார். திரும்ப மறுநாள் அதே போல வர்றாரு, அதே மாதிரி அதே குழியில விழுகிறாரு, திரும்ப எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு போயிடுறார். இப்படி 2-3 தினங்களாக தினந்தோறும் வரக்கூடியவர் அந்த குழியில விழுந்துடுறாரு, ஆனா எந்திரிச்சு தொலை போயிடுறார், பள்ளிவாசலுக்கு போயிடுறார். 4வது நாளும் அதே போல அதே வழியாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இருட்டுல யாரோ ஒரு மனிதர் நின்று கொண்டு தடுக்கிறார். இந்த குழி இருக்குப்பா, சுத்தி போ அப்படிங்கிறான். இவருக்கு சந்தோஷமாயிருச்சு, ஆஹா, இந்த இருளின் நேரத்திலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர். அந்த மனிதர் கேட்டார், இந்த அளவிற்கு எனக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய நீ யார் என்பதாக கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னான், நான் தான் ஷைத்தான் என்பதாக சொன்னான். நான் தான் ஷைத்தான் என்பதாக சொன்னான். எப்ப எனக்கு கெடுதல் நடக்கிறதான உனக்கு பிடிக்கும், நான் இந்த குழியில விழ வேண்டும் என்பதான உன்னுடைய ஆசை, ஆனா ஏன் விழுவதற்கு முன்னால் என்னை தடுத்தன்னு சொல்லி கேட்கிறான். கேட்கின்ற பொழுது ஷைத்தான் சொன்னான், ஒவ்வொரு முறையும் நான் இந்த குழியிலே உன்னை விழும்படி 2-3 நாட்களாக செய்து கொண்டே இருந்தேன். அப்ப நீ அந்த குழியை விழுந்துட்டேன்னா ஏதோ தடங்கள் சொல்லி எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போயிருவேன்னு நினைச்சான். நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம்னு வைங்க, போகும்பொழுது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே என்ன செய்வான், ஆஹா ஏதோ ஒரு தடங்கள், இது செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு போயிடுவோம். நல்ல விஷயத்துக்காக வேண்டி செல்வோம். அப்படி போனது கடைசி வரைக்கும் செய்ய முடியாமையே போயிடும். பார்த்திருக்கீங்களா? அதே போல ஷைத்தான் சொல்றான், ஒவ்வொரு நாளும் இந்த குழிக்குள்ள விழுந்து விட்டால் நீ எழுந்திருத்து வீட்டுக்கு போய் விடுவா என்பதாக நினைத்தேன். ஆனா நீ 2-3 நாள் அந்த குழியில விழுந்து எந்திரிச்சு நீ தொலை போயிட்ட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை மன்னிச்சுட்டான். அதை பார்த்துட்டு கூட நான் சாதாரண விட்டுட்டேன். ஒரு நாள் மறுநாள் என்ன மீண்டும் நீ எழுந்திருத்து போகின்ற பொழுது உன்னை சுற்றிலும் எந்தவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சான். பத்தியா, அதுதான் என்னால பொறுக்க முடியல. இனிமேல் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தொலை போனன்னு சொன்ன இன்னும் எல்லாரையும் மன்னிச்சிருவான் என்கின்ற நோக்கத்திலேதான் உன்னை இந்த குழியில விழாம தடுத்தன்னு சொல்லி ஷைத்தான் சொன்னான்.
எந்த அளவுக்கு நிர்பந்திக்கக்கூடியவன், தவறுகளை செய்வதற்கு தூண்டக்கூடிய ஷைத்தான் அந்த மனிதரை பாதுகாத்திருக்கின்றான் என்று சொன்னாலும் கூட தனக்கு ஒரு சுய தேவைக்காக வேண்டி அந்த நிர்பந்தத்தையும் கூட தவறு செய்ய தூண்டக்கூடிய அந்த நிர்பந்தத்தை ஷைத்தான் எந்த அளவுக்கு கையாளுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பதே கிடையாது. யாரையும் எதிலேயும் நிர்பந்திக்க கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் தோறும் மதரசாக்கள் தோறும் நாம் பார்க்கிறோம், பைத்துல் மால் என்பதாக பொது சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறார். பைத்துல் மால்கள் இருக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் கஷ்டப்படுவதற்கும் உதவுவதற்காக வச்சிருப்பாங்க. அந்த பைத்துல் மாலை உருவாக்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த பைத்துல் மாலையை உருவாக்கியவர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, யாரு கஷ்டம் வந்தாலும் உதவி செய்வாங்க. அந்த பைத்துல் மால்ல இருந்து உதவி செய்வாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு யகூதி, ஒருத்தர் ரொம்ப பரம ஏழையா இருக்கிறார், ஒரு யகூதி கஷ்டம் சொல்லிட்டு வர்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு உதவி செய்யும்படி கட்டளை இடுகிறார்கள். அந்த யகூதிக்கு உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சுட்டு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, பக்கத்துல போய் அந்த யகூதிகிட்ட சொன்னாங்க, எப்ப வேணும்னா நீ வேணா இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போய்கிட்டே இருந்தவங்க திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, நின்னுட்டு ஒரு சவத்துக்கு பின்னால நின்னுகிட்டு அழுகுறாங்க. தன்னுடைய தாடி நனையக்கூடிய அளவிற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அழுது முடிச்சுட்டு தொடச்சிட்டு வேகமாக திரும்ப அந்த யகூதி இடத்துல வருகிறார்கள். அந்த உதவி வாங்கியவர் அங்கதான் இருக்கிறார். அவர் இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அந்த யகூதியுடைய கையை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக்கொண்டு சொன்னார்கள், என்னை மன்னிச்சிருப்பான்னு சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக உன்னை நான் வற்புறுத்தி விட்டேனோ என்பதாக பயப்படுகிறேன். நாளை மறுமையிலே அல்லாஹ் இருக்க முன்னால் என்னை இந்த உமர் எனக்கு உதவி செய்துவிட்டு என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார் என்பதாக நாளை மறுமையில் அல்லாஹ் இருக்க முன்னால் என்னை பற்றி சொன்னால் நான் அல்லாஹ்விடத்தை என்ன பதில் சொல்வேன்? என்னால் பதில் சொல்ல முடியாது. அதற்காக இந்த இடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக, ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஒரு பரம ஏழை யகூதி இடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் நிர்பந்தம் என்பது, யாரிடத்திலேயும் எதையும் திணிப்பது என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதிலேயும் அனுமதிக்கவில்லை. நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அருள்மறை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய துஆவினுடைய கபூலினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்திட்டார். வெள்ள பிரளயத்தின் காரணத்தினால் ஈமான் கொண்டவர்களை மாத்திரம் பாதுகாப்பதற்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை செய்து அதில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஈமான்தாரிகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் தண்ணீரில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாதனை இறுக்கம் நானா, மகனே வந்துரு, கப்பலிலே என்னோடு நீ பிரயாணம் செய்து கொள்ளலாம், பாதுகாப்போடு இருந்து கொள்ளலாம், உயிரோடு இருந்து கொள்ளலாம், வா என்பதாக நபியா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம் பிள்ளையை கூப்பிடுறாங்க. நீ வந்துட்டேன்னு சொன்னா வலா தக்கும் மால் காஃபிரீன், நீ யார் இறை மறுத்தார்களோ அவர்களிலிருந்து நீ வெளியாகி விடலாம், ஈமான்தாரியாக ஆகிவிடலாம், வான்னு சொல்லி நபியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் பெத்த பிள்ளைய அந்த தண்ணீரிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி கூப்பிடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அது உன்னுடைய குடும்பத்தார் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர் அல்ல என்பதாக அவர் பெற்ற பிள்ளை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், ஒழுக்கமில்லாத செயலை செய்தவர், அவரிடத்தில் நீங்கள் எந்த வற்புறுத்தல் செய்தாலும் சரி பிரயோஜனம் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனாரை பாதுகாப்பதற்காக வேண்டி சொன்ன நேரத்திலேயும் நீங்கள் வற்புறுத்தக் கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செய்தி அருள்மறை குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எதிலேயும் எதுவும் எந்த சட்ட திட்டமும் சரி யாரிடத்திலேயும் நுழைப்பதோ யாரிடத்திலேயும் திணிப்பதோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது.
உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தர் இருக்கிறார். போரிலே எதிரியை வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கையில வாள் வச்சிருக்கிறான். ஒரு அன்சாரி தோழர் எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை வெட்டுவதற்காக வேண்டி ஓங்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த அன்சாரி தோழர் என்ன செஞ்சாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லிட்டார். சொன்ன பிறகு உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய தலையை வெட்டி விடுகிறார்கள். இந்த செய்தி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறார். அந்த பொழுது அருமை நாயகம் என்ன செஞ்சாங்க? உசாமா பின் ஸைதை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. என்னப்பா நடந்துச்சு? ஆம் யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், அந்த மனிதரை நான் தான் வெட்டி வீழ்த்தினேன். காரணம் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அகால லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்ன பிறகும் கத்தல்தஹு, அவரை வெற்றிங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், இன்னமா கால ஹௌஃபன் மினஸ் ஸலா, அவர் என்னுடைய வாளுக்கு பயந்துதான் சொன்னாருன்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை கேட்டுட்டு சொன்னாங்க, அஃபலா ஷகக்த அன் கல்பி, அவருடைய நெஞ்ச பிளந்தா நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் நெஞ்சை பிளந்தா நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் உண்மையிலேயே ஈமானுடைய எண்ணத்தை சொல்லியிருந்தால் இப்பொழுது அவர் உண்மையான ஈமான்தாரியாக இருந்திருப்பாரு. உள்ளத்திலே உள்ளதை ஒவ்வொரு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் மாத்திரம் அறிவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்கள் என்று சொன்னால், யாரையும் யாரிடத்திலேயும் வற்புறுத்தக்கூடிய நிலை, வற்புறுத்தக்கூடிய நிர்பந்திக்கக்கூடிய நிலை யாருக்கும் எந்த இடத்திலேயும் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரம் குற்றீரும் குலையுருமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரியினால், ஒரு யூதனினால் குத்தப்பட்டு அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலேயும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய், ஹுதைஃபா ரலியல்லாஹு யாருன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். அருமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ரகசியம் சொன்னாங்கன்னு சொன்னா ஹுதைஃபா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு மறைமுகமாக பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். நம்மள மாதிரி இல்ல ரகசியம். நம்ம ரகசியம் என்று சொன்னா என்ன ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லுவோம், இத ரகசியமா வச்சுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம். அவர் இன்னொருத்தோட்ட போய் சொல்லுவார், என்னுடைய நண்பர் இடத்துல ரகசியம் சொல்லி இருக்கிறாரு, இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லுவார். கடைசி அந்த செய்தி சுற்றி சுற்றி யாரை பற்றி சொன்னோமோ அவரிடத்திலேயே வந்துவிடும். இதுவல்ல ரகசியம் என்பது. ரகசியம் என்பது யாரிடத்திலையும் சொல்லாமல் இருப்பதுதான், பாதுகாப்பதுதான் ரகசியம் என்பது. அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகத்துடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தில் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல முனாஃபிகீன்கள் யார் என்பதாக லிஸ்ட் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருந்தாங்க. அவங்க மறைமுகமாக ரகசியமாக வைத்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு விடுறாங்க, அந்த முனாஃபிகினுடைய லிஸ்ட்ல என் பேர் இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அருமை நாயகத்தினுடைய ரகசியம் அது. ரகசியத்தை வெளிப்படுத்துவது என்பது கூடாத செயல். எப்படி நான் சொல்லுவது? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்கிறார்கள், என்னுடைய கடைசி நிலை, நான் மௌத்தா போகின்ற பொழுது கொஞ்சம் நிம்மதியா மௌத்தா போகணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய பெயர் முனாஃபிகுடைய லிஸ்ட்ல இல்ல என்பதாக தெரிந்து கொண்டால் நான் மன நிம்மதியோடு மரணிப்பேனே என்பதாக வற்புறுத்தி கேட்ட பிறகு கடைசி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வார்த்தையில ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது திருப்தியாக இல்லை. பிறகு தன்னுடைய அடக்கஸ்தலத்திற்காக வேண்டி அதே போல ஆயிஷா நாயகத்திலே சொல்லி அனுப்புறான், அருமை நாயகம் என்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீகனுடைய நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் பெறுவதற்கு எனக்கு இடம் வேணும், ஆயிஷா நாயகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி தன்னுடைய மகன் அப்துல்லாவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறான். அதே போல கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகி அனுமதிச்சிட்டாங்க. இந்த இரண்டு நேரத்திலையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க போய் கேட்கின்ற பொழுது உமர் கேட்டார்,
ஹத்தாபுடைய மகன் உமர் கேட்டார் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். ஹலீஃபா உமர் கேட்டார் என்பதாகவோ, அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்பதாகவோ நீங்கள் யாரும் வற்புறுத்தி கேட்கக்கூடாது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா அலி அவனிடத்திலும் சொன்னான். ஹுதைஃபா ரலியல்லாஹு கேட்கின்ற பொழுதும் அதே மாதிரி சொல்லி அனுப்பினான். நான் சாதாரணமான உமர் என்பதாக கேளுங்கள், அனுமதி தந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். கடைசி நேரத்தில் அப்துல்லா கூப்பிட்டு சொன்னாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னதுக்கு எனக்கு திருப்தியா இல்ல. நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா போன பிறகு என்னுடைய ஜனாசாவிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கலந்து கொள்கிறார்களா என்பதாக பாருங்கள். அப்படி ஹுதைஃபா கலந்து கொண்டால் நிச்சயமாக நான் அந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல இல்லை என்பதை உறுதியாகும். அப்படி அவர் வந்து கலக்கலன்னு சொன்னா நானும் முனாஃபிக்கின்ல ஒருவர், ஆகவே என்னை சாதாரண ஜன்னத்தில் பற்றி எல்லோரையும் அடக்கம் செய்யக்கூடிய இடத்திலேயே அடக்கம் செய்ய விடுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவருடைய ஜனாசா தொழுகைக்காக வேண்டி அவருடைய உடல் வைக்கப்பட்டு இருக்கிறார். எல்லோருமே கூடி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தன்னோட சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க. யாரை தேடுறாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு தேடுறாங்க. ஹுதைஃபா கடைசியாக வருகிறார். வந்தவர் ஒலு செய்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒலு செய்தவர் உள்ளே வந்தார். ஜனாசா தொழுகைக்காக வேண்டி நின்று கொண்டார். ஜனாசா தொழுதார். அப்துல்லா ரலியல்லாஹு தன்னோடு பார்த்து கொண்டே இருந்தார்கள். பார்த்து கொண்டு மன திருப்தி அடைந்தவர்களாக அதற்கு பிறகு ஆயிஷா நாயகத்தில் சென்று கேட்டார்கள், என்னுடைய தந்தை உமருக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் பெறுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்பதாக ஆயிஷா நாயகத்தில் பிறகு சென்று அனுமதி வாங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், தன்னுடைய ஹலீஃபாவினுடைய அமீருல் முஃமினீன் என்கின்ற தரஜாவை மிக பெரும் பதவியை வைத்து அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். என்னை இங்கேதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லியிருந்தால் அதுதான் நடந்திருக்கும். ஆனால் ஆயிஷா நாயகியிடத்திலே சாதாரண உமர் கேட்கிறார் என்பதாக அனுமதி கேளுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். நிர்பந்தம் என்பது இந்த நாட்டில் நாம் இப்பொழுது சர்வ சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எது வேண்டும் என்றாலும் நாம் நினைத்ததை நடத்திவிடலாம் என்கின்ற நோக்கிலே நாம் ஒருவருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் அதை திணித்து நிர்பந்தமாக செய்யும்படி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இவைகளெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது இந்த இஸ்லாத்திலே ஒரு காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அனுமதிக்கவில்லை, செய்யக்கூடாது என்பதாகத்தான் தடுத்திருக்கிறான். அதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நாம் என்ன செய்வதாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களை கொண்டு செய்ய வேண்டும். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பதவியை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை கொண்டு மக்களுக்கு நலவு இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்பதாக பார்த்துவிட்டு தான் அதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். மக்களுக்கு பிடித்தமில்லாத, மக்களுக்கு தேவையில்லாத, பிரயோஜனம் இல்லாத ஒன்றை என்னுடைய அதிகாரத்தை கொண்டு நான் உங்களுக்கு திணித்தேன் என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன். ஒரு காலமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது, வற்புறுத்துதல் என்பது ஒரு காலமும் எதிலேயும் கிடையாது என்பதாக வன்மையாக சுட்டிக்காண்பிக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரிவர எடுத்து நடந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்களை வைத்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கிடைக்கும்படி செய்து விடுவார். ஆனால் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மறந்து விட்டால், அவனுடைய சட்டதிட்டங்களை மீறிவிட்டால், அவன் எதையெல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் நாம் தூரமாகிவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது வேதனைகளையும் நமக்கு இடையூறுகளையும் தரக்கூடிய விஷயங்களை நம்முடைய ஆட்சியாளரை கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுப்பான் என்பதை அருமை நாயகர் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனது ரசூல் எதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பெரும் பாக்கியவான்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிய நல்லவர்கள் கொள்வானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.